கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த எத்தனை ஒரு அமைப்பு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க் எடுத்து சில வாய்ப்புகளை தேடி நாம அடையக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கடகத்துல 6ஆம் இடத்துல உச்சமாயி குரு கும்பராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் அதிக புழக்காட்டம், அதிக குடுக்கல் வாங்கலை கொடுத்து, அதே மாதிரி இடம் மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், தொழில் அபிவிருத்தி, வேலை மாற்றம், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடியது. இது மாதிரி ஒரு தாக்கத்தை, நல்ல தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரே ஜாப்ல ரொம்ப நாளா இருக்கிறவங்க டக்குன்னு வேலையை மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் கொடுப்பார். அதே மாதிரி விசா எதிர்பார்த்து கொண்டு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆகி டக்குன்னு டிபெண்டன்ட் விசால வெளிநாடு போகிறது, இது எல்லாமே டக்குன்னு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்துக்குள் கும்பராசிக்காரர்களுக்கு அந்தந்த தசா புக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கே போய் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் மன சோர்வு குறைந்து, சில குடும்பத்தில் சில சுப விஷயங்கள், அன்னோனியங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிற மாதிரியும், சில விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது எல்லாம் கொடுக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அதிவக்கிரமாக சிம்மத்துக்கு போகிற குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதமும் அந்த குரு பயிற்சி பலன்களில் நடுவு பீரியடில் வர்றதும் அவ்வளோ சாதகமற்றதாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு கடன்கள் அதிகமானாலும், வம்பு வழக்குகள் கொஞ்சம் அப்படி வந்தாலும், உடல் உபாதைகள் கொஞ்சம் படுத்தினாலும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் நகரக்கூடிய அந்த நகர்வுகள், ரிஸ்க் எடுத்து போகக்கூடிய விஷயங்கள், பல நாள் முயற்சி டக்குன்னு நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்புகள், இது மாதிரி கூட்டு தொழில், வெளிநாடு போகிறது, சுப முதலீடு, ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் வந்தாலும் பரவாயில்லை நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போடுறது, பழையனை கொடுத்து புதுசு ரெடி ஆகிறது, அதை நம்ம அடைச்சிக்கக்கூடிய சக்தியும் நமக்கு கிடைக்கிறது, பணம் லோன் கிடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வருவது, அதே மாதிரி நல்ல போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல பலனை கொடுப்பது, அது மாதிரி பல நல்ல நிதி நிலைமை, நிதி புழக்காட்டம் அதிகரிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கும்பராசிக்காரருக்கு இருக்கு. கும்பராசியிலேயே ராகு இருக்கார், கேது இருக்கார் 7 அப்படிங்கிறத மறந்துக்கூடாது. ஸோ அதனால நீங்கள் பார்ட்னர்ஸ், நண்பர்களிடையே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் இரிட்டேட் ஆகிறது, டென்ஷன் ஆகிறதுலாம் இருக்கும்.